ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஃபைல் ஹேண்ட்லிங் இன் சி. சியில் எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி கண்டென்ட் எழுதுறது, ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து ஃபைல் பாயிண்டர்னு ஒன்று தேவை. ஸோ அதை எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா கேபிட்டல் எஃப். ஸோ ஃபைலுன்னு கேபிட்டல் எழுதணும். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு வந்து பாயிண்டர் தான். ஸோ நீங்கள் சியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பாயிண்டர் தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எஃபின்னு நேம் வச்சுக்கலாம். ஸோ ஃபைல் பாயிண்டர்னு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஃபைல் பாயிண்டர், ஏன்னா பாயிண்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அதோட அட்ரஸ் லொக்கேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம வாங்கினா அதோட அட்ரஸ், அதனால் நமக்கு பாயிண்டர் தான் தேவை. ஸோ சாதா பாயிண்டர் தேவையில்லை, ஃபைல் பாயிண்டர் தேவை. அதனால் நம்ம ஃபைல்னு கொடுக்கும். ஸோ எஃப்பி ஈக்குவல் டு ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா எஃப் ஓப்பனுங்கிற ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ எஃப் ஓப்பன், அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைலோட நேமு. ஸோ நான் இப்போ c.txt வச்சுக்கலாம். ஸோ இதில் இல்லை, நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும், மொத்தம் 3 மோடு இருக்குது. ஸோ ரீட் மோடு, ரைட் மோடு, அப்பன் மோடு. ஸோ ரீட் மோட்னா வாசிக்கிறதுக்காக எடுக்க. ஸோ ஃபைலில் மட்டும் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், நம்ம ரைட் பண்ண முடியாது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணால். ரைட் மோட்னா கண்டென்ட் எழுத மட்டும்தான். ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைல் இல்லாட்டியும் ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆயிரும். அதனால் ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ண ஒரு அட்வான்டேஜ். அப்பன் மோட்னா ஏற்கனவே ஒரு கண்டென்ட் இருக்குது, ஸோ அது மேலே இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் எழுதணும். இப்போ ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டை நீங்கள் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கண்டென்ட்லாம் டெலிட் ஆயிரும். ஸோ ரைட் மோடில் ஓப்பன் பண்ணக்கூடாது, அந்த நேரத்தில் நீங்கள் அப்பன் மோடில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதேமாதிரி ஒரே நேரத்தில் ஒன்று சொன்னால் R+, W+, A+. ஸோ அதை வந்து நம்ம போட்டு விட்டுல பார்ப்போம். இப்போ சிம்பிளாக ரைட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அப்போ தான் நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ W கொடுத்துட்டேன், இங்கே செமிகோலன் வச்சுக்கலாம். அதில் ஃபைல் ரிட்டர்ன் ஆகிட்டுனா வந்து ஏதாவது ஓப்பன் ஆகல ஃபெயில் வந்துச்சுன்னா நல் பாயிண்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அதனால் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இஃப் நாட் எஃப்பி, ஸோ நல் பாயிண்டரா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல் பாயிண்டராக இருந்தால் ஃபைல் ஓப்பன் க்ளோஸ்னு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபைல் ஓப்பன் ஃபெயில்டுன்னு. ஸோ ஃபைல் ஓப்பன் ஃபெயில்டு. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைலை மூடணும். ஃபைலை மூடணும் பார்த்தீங்கன்னா fcloseங்கிற ஃபங்க்ஷன், fclose. ஸோ எந்த ஃபைலை மூடணும், நம்ம நிறைய ஃபைல் ஓப்பன் பண்ணால் ஸோ அந்த ஃபைலோட பாயிண்டரை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் ஆஃபில் வேணால் பிரிண்ட் ஆஃப் ஃபைல் க்ளோஸ் இந்த இடத்துல. ஸோ எல்ஸ் பிளாக்ல பிரிண்ட் ஆஃப் ஃபைல் ஓப்பன்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஓப்பனே வச்சுக்கலாம், செமிகோலன் கொடுத்துக்கணும். இந்த இடத்துலையும் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன், ஃபைல் க்ளோஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி க்ளோஸும் ஆகிட்டு. இப்போ நம்ம அந்த ஃபைலை போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். /n கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓப்பன். ஸோ எங்கே இருக்குன்னா ஆண்ட்ராய்டில் டேட்டாவில் ஃபைல்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து c.txt ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைல் தான். ஸோ நம்ம எதுவுமே எழுதலை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த ஃபைலில் எப்படி கண்டென்ட் எழுதுன்னு பார்ப்போம்.